நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி ஜெயிலில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வதந்திகளை வந்து பரப்பிட்டுருக்குறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக பொய்யா அப்படின்றத வந்து அவங்க எம்டியோட சொந்தக்காரவங்க போய்ட்டு சென்னையில் போய்ட்டு நேரடியாக போய் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அதை பற்றியும் இன்னும் வந்து எம்டி என்ன சொன்னார் அப்படின்றத பற்றியும் நம்ம V3 தோழமைகள் வந்து என்ன சொல்கிறாரு, V3 தோழமைகளுக்கு வந்து தகவல் தெரிஞ்சு அவர் வீடியோ போட்டிருக்கிறாரு. அதை வாங்க என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கி ஒரு தகவல் கிடச்சிருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எனக்கு கிடைச்சது ஒரு நம்பிக்கையான நண்பர் சொன்னார். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மைவி த்ரெட்ஸ் எம்டி இப்போ உள்ளார இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில வதந்திகளாக வந்துட்டு இருந்தது. அது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் வகையில் சில நபர்கள் சென்னையில் போயிட்டு மைவி த்ரெட்ஸ் எம்டி அவர்களை நேரில் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அப்படி நேரில் பார்த்ததில் எம்டி என்ன செய்தி சொன்னார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது முழுமையும் உண்மையா அப்படின்றது தெரியல. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கையான நபர் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக எனக்கு பெயில் கிடச்சிரும். ஆகஸ்ட் 15க்குள்ளார கண்டிப்பாக கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா அடுத்த செப்டம்பர் 5க்குள்ளே கண்டிப்பாக எனக்கு பெயில் கிடச்சிரும். கண்டிப்பாக நான் வெளியில் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வெளியில் வந்தோடனே பேமெண்ட் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நான் ப்ரொசீட் பண்ணுவேன். வாலெட்டில் இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் கண்டிப்பாக பணம் கொடுக்க முடியும். அது ஒரே பேமெண்ட்டில் கொடுக்கறதுக்கான சாத்தியங்கள் இல்லை. அதிகபட்சமாக எல்லாத்துக்கும் அந்த பேமெண்ட் எல்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வரக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாட்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொன்னதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜூலை 1லேருந்து சேஞ்சஸ் வரும்னு ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். ஸோ வெளியில் வந்தார்னா கண்டிப்பாக திட்டத்தில் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடல்நிலை நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க குடும்பம் சார்ந்த நிறைய உறுப்பினர்களும் அவரை போய் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. நிறுவனத்தினுடைய விசாரணைகள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த பெயில் வந்து அடுத்த வாரத்தில் போடப்படலாம். அப்படி போட்டு விசாரணைக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் 15ஆம் தேதி கிடைக்கலாம், இல்லைனா செப்டம்பர் 5க்குள்ளே கண்டிப்பாக கிடைச்சிடும். நான் வெளியில் வருவேன், நிறுவனம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம், யார் போய் பார்த்தாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், நம்பிக்கையான நபர்கள் போயிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அவர் சொன்னதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல். எதுவாக இருந்தாலும் எம்டி வெளியில் வந்து கண்டிப்பாக எந்த தகவலாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவார். இதற்கிடையில் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு யாரும் டென்ஷன் அடைய வேண்டாம். அதேமாதிரி இவ்வளோ நாள் நம்ம மக்கள் வந்து பொறுமையாக இருக்கிறாங்க, மைவி த்ரெட்ஸ் மக்கள். அவங்களுக்கு நான் வெளியில் வந்து எப்படி கைமாறு செய்வேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியுடன் எம்டி அவர்கள் சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இத்தனை லட்சம் மக்கள் வந்து ஒரு நிறுவனத்து மேலே நம்பிக்கை வச்சு, எம்டி அவர்கள் மேலே நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக வெளியில் வருவார், நமக்கான ஒரு சொல்யூஷன் கொடுப்பார் அப்படின்னு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அடுத்த பெயில் டேட்டு எப்போ வருது என்ன அப்படின்றதையும். யாரும் எந்த செயலையும் கேட்டு நீங்கள் குழப்பமடைய வேண்டாம். எம்டி அவர்கள் வெளியில் வந்தால் தான் நம்மளுடைய குழப்பமான கேள்விகள், பணம் வருமா வராதா அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன்.